ஹைம்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விதமான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு எதனால் கஷ்டம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் ப்ராப்ளம், காசு ப்ராப்ளம் தான். அப்போ அந்த காசு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் கைத்தொழில் பண்ணணும். கைத்தொழில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த வறுமையிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, நான் வீட்டிலே மிஷின் போட்டு துணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். துணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைக்கிது. ஏதோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடன் வாங்கக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்கள் யாரும் கடன் வாங்கக்கூடாது. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் ஏதோ ஒரு கைத்தொழிலை செய்து அவங்களுடைய அன்றாட செலவுக்கு அந்த பைசாவை பயன்படுத்திக்கணும். அப்போ கடன் இருக்காது, நிம்மதியாக போகும். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, தையல் தான் தைக்கிறேன். தையல் கிளாஸுக்கு நான் போகல. எங்கள் அக்கா தையல் தைப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு புரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ அந்த ஜாக்கெட் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். எல்லோரும் விதவிதமாக தைச்சி போட்டுட்டு போவாங்க. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும், நான் நல்லா தைச்சி போட்டுட்டு போகணுமே அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருக்கும். நம்ம கடையில் கொண்டு கொடுத்தா அவங்க நல்லா தைச்சி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு சரியாகவே இருக்காது, பத்தாது. அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு வெறித்தனம், எப்படியாவது நம்ம தையல் கற்றுக்கிட்டு நம்ம அழகாக ஜாக்கெட் தைச்சி போடணும் அப்படிங்கிற வெறித்தனம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அப்போ எங்கள் அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு புரியவே புரியாது. திட்டுவேன், எனக்கு புரியல அப்படிலாம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தையல் கிளாஸ் போனாலும் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன பண்ணேன், ரொம்ப யோசித்தேன். அப்போ ஒரு பழைய ஜாக்கெட்டை எடுத்து பிரிக்க ஆரம்பித்தேன். கை தனியாக, கழுத்து தனியாக, அந்த கப்ஸு தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்தோடனே, அப்போ எங்கள் அக்கா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தோடனே எனக்கு நல்லா அக்யூரேட்டாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சதுமே நான் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி பேப்பர் போட்டு நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பழைய துணி போட்டு நறுக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் ரேஷன் கடை புடவைய வச்சு நான் நல்லா ஜாக்கெட் தைச்சேன். எனக்கு தைச்சா கரெக்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு தைச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நல்லா தைக்கிறேன், என் ஜாக்கெட்டை பூரா நீயே தை அப்படின்னு. அப்புறம் அம்மாவுக்கு தைச்சி கொடுக்க எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வெளியில் வாங்கி தைக்க எனக்கு பயம். இருந்தாலும் நம்ம நல்லா தைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொடுக்குறவங்கள்ட்ட துணி வாங்கி தைப்பேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்காக தைக்கும்போது பார்த்தா ஒரு நாளைக்கு 10-12 ஜாக்கெட்டு நறுக்கிடுவேன். அடுத்த நாள் அந்த 12 ஜாக்கெட்டை தைச்சிருவேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த 12 ஜாக்கெட்டுக்கும் கொக்கி வச்சு பட்டன் கட்டிடுவேன். ஃபினிஷிங் 3 நாள் தான் ஒரு ஜாக்கெட்டுக்கு. ஒரு நாளைக்கு 12 ஜாக்கெட் தைக்காமல் நான் தூங்கவே மாட்டேன். ஒரு ஜாக்கெட்டுக்கு நான் அரை மணி நேரம் தான். நறுக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நான் ஜாக்கெட் நறுக்கிறது தான் கஷ்டம். நறுக்கிட்டால் தைக்கிறது யார் வேணாலும் தைப்பாங்க. அப்போ ஜாக்கெட் நறுக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம். அதிகமாக எடுக்கிறது எனக்கு 15 நிமிஷம் ஆகும். ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கிட்டு நறுக்கிறதுக்கு. தைக்கிறது அரை மணி நேரம் தான். இப்படி தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். காலத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். கையில் பைசா இருந்துக்கிட்டு நாங்கள் கடன் வாங்கலை. இது மாதிரியே ஓடிடுச்சு. அதனால் இப்போ தையல் கற்றுக்கணுன்னு ஆசை உள்ள பெண்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஜாக்கெட்டை மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அதில் நல்ல இன்கம் கிடைக்கும். நான் ஜாக்கெட் தைக்கும்போது குறைச்சலாம் யார்ட்டையுமே வாங்க மாட்டேன். நான் தைச்சதுக்கு எனக்கு உழைப்புக்குள்ள காசை நான் கரெக்டாக வாங்கிடுவேன். ஏன்னா நறுக்கணும், தைக்கணும், அடுத்த நாள் பட்டன் கட்டணும். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் கரெக்டாக காசு வாங்கிடுவேன். மற்ற இடத்துல வாங்குகிற தையல் கூலியை விட 2 ரூபா குறைச்சி தான் வாங்குவானே ஒழிய, 2 ரூபா குறைச்சி வாங்கினாலும் அந்த காசை முழுசாக வாங்கிடுவேன் நான், மற்ற காசை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் தையல் கற்றுக்கணுன்னு ஆசை இல்லை எந்த ஒரு பெண்ணும் ஃபஸ்ட்டு புரியலன்னுலாம் கவலைப்படாதீங்க. சொல்லி தருவாங்க. புரியலன்னு சில பேர் குழம்பிட்டு தப்பாக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு பழைய ஜாக்கெட் எடுத்து பிரிங்க. யார் தையல் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ, ஜாக்கெட் நல்லா தைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஒரு பழைய ஜாக்கெட் எடுத்து பிரிங்க. கை தனியாக, கழுத்து தனியாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒரு தடவை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஜாக்கெட் நீங்கள் சூப்பராக நல்லா தைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்படி தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஜாக்கெட் தைக்க முடியலையே, கற்றுக்க முடியலையே, கைத்தொழில் இல்லையே அப்படிலாம் யாருமே கஷ்டப்படாதீங்க. தையலை கற்றுக்குங்க. வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தையலையும் தைச்சிக்கலாம். கை செலவுக்கு தேவையான பணமும் நமக்கு கிடைக்கும். யாரும் எந்த கடனும் வாங்க வேண்டாம். சந்தோஷமாக வாழலாம், நிறைவாய் வாழலாம், மன திருப்தியோடு வாழலாம்.